காய்ஸ் நம்ம இந்த வீடியோவில் அக்ரிலிக் பென் மார்க்கர்ஸோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறேன். ஆக்சுவலாக வந்து இது நான் அமேசானில் வாங்கியிருந்தேன். நான் பார்க்கும்போது அந்த செல்லர் வந்து ஃபன் பிளாஸ்ட் அப்படின்னு போட்டிருந்தது. பட் வந்து ஹிமிக் பிராண்ட்லேருந்து வந்திருந்தது. 12 கலர்ஸ் வர மாதிரி பேக்கேஜ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. எம்ஆர்பி பார்த்திங்கன்னா வந்து 699 அந்த மாதிரி எம்ஆர்பி. பட் வந்து ஆஃபர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வந்து 200 சம்திங். அப்புறம் வந்து எனக்கு டெலிவரி சார்ஜ் வந்து அப்ளை ஆகிருந்தது அமேசானில். என்னன்னு தெரியல, 500 மேலே போட்டால் நமக்கு டெலிவரி சார்ஜ் வராது அமேசானில். பட் என்னன்னு தெரியல, டெலிவரி சார்ஜ் வந்து ஆட் ஆகி தான் வந்திருந்தது. நான் ஃப்ளிப்கார்ட்லலாம் இதை நான் செக் பண்ணி பார்த்தேன். பட் அதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ப்ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா. ஃப்ளிப்கார்ட்டில் அதுவும் இல்லாமல் ஹேண்ட்லிங் ஃபீ அது இதுன்னு சொல்லிட்டு போடுறாங்க. நான் ரீசெண்ட் டைம்ஸில் ஃப்ளிப்கார்ட் பக்கமே போகிறதில்ல. எதுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போலாம் வந்து அமேசான், அதுக்கப்புறம் இந்த 10 மினிட்ஸ் டெலிவரி ஆப்ஸ்லாம் இருக்கு இல்லையா, க்ராசரி ஆப்ஸ், அதுலேயே வந்து நான் எனக்கு தேவையானதெல்லாம் இந்த ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்லேருந்து எல்லாமே நான் வாங்கிட்டேன். எக்ஸ்ட்ரா எதுவும் நம்ம பே பண்ண தேவையில்லை இல்லையா. இது ஒரு நல்ல டிப் ஆன்லைனில் அதிகமாக வந்து வாங்குறவங்களுக்கு. அப்புறம் இதோடைய பேக்கேஜ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. நார்மலாக வர அந்த இதுவெல்லாம் கிடையாது. நார்மல் மார்க்கர்ஸ், ஆல்கஹால் மார்க்கர்ஸ் மாதிரி இல்லாமல் இது ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது. இது வந்து விழுமான்லாம் சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தா ஒன்றுமே கிடையாது. அந்த நடுவில் வந்து ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க, ஸ்லிப் ஆகாத அளவுக்கு. அதனால் நம்ம ஈஸியாக வந்து இதை கேரி பண்ணிக்கலாம். திடீர்னு கீழே விழுந்துடும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷீட்டில் ஒர்க் பண்ணி பார்த்தேன். நான் ட்ரா பண்ணி பார்க்கும்போது சுத்தமாக இன்னொரு பக்கம் ப்ளீடே ஆகலை. ஆல்கஹால் மார்க்கர்ஸாக இருந்ததுன்னா ரொம்ப அதிகமாக அந்த இங்கெல்லாம் வந்து பேக் சைடில் ப்ளீட் ஆகிறது இல்லாமல் இன்னொரு பேஜ்லேயும் வந்து ப்ளீட் ஆகிடும். ஆனால் இதில் அந்த பிரச்சனைலாம் எதுவுமே இல்லை. அப்புறம் இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா வந்து இப்போ அக்ரிலிக் பெயிண்ட்னாவே எல்லா மீடியம்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா, ஈவன் கிளாத்தில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த மார்க்கர் பெண்ணை பொறுத்த வரைக்கும் கிளாத் தவிர மீறி எல்லாத்துலேயும் வந்து சூப்பராக நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். பிளாஸ்டிக், செராமிக் கப்ஸு, கிளாஸ், வுட்டு, இந்த மாதிரி பேப்பர்ஸ், இந்த மாதிரி எல்லா மீடியம்லேயும் வந்து சூப்பராக வந்து நம்மளால் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். பேப்பர்ஸ்னு வரும்போது உடனே ட்ரை ஆகிடுது. மற்ற மீடியம்ஸில் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து அதுக்காக ட்ரையிங் டைம் வந்து கொடுக்கணும். அதாவது ட்ரா பண்ணிவிட்டு 1 நைட் ஒரு 24 ஹவர்ஸ் கூட நம்ம விட்டுட்டோன்னா அது நல்லா அழகாக இதாகிடும், ட்ரை ஆகிட்டு வந்துடும். அதை நம்ம செக்யூர் பண்ணுறதுக்கு வேணும்னா நம்ம வார்னிஷ் அதெல்லாம் பண்ணிக்கலாம். இதில் சும்மா நான் ட்ரை பண்ணி பார்த்துருப்பேன். இதில் என்ன பண்ணிட்டேன்னா, ஆக்சுவலாக வந்து ட்ரையிங் டைம் வந்து எனக்கு சுத்தமாக தெரியாது. அதனால் என்னுடைய அந்த ஃபிங்கர் மார்க்கெல்லாம் வந்து இதில் வந்து விழுந்துருச்சு. தொட்டு பார்த்துட்ருந்தேன், சரி நமக்கு ட்ரை ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் அந்த அந்த இதெல்லாம் காமெடியெல்லாம் நடந்திருக்கும், வேறு வந்திருக்கும் இதில். அப்புறம் இதோடைய ரிவ்யூவில் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்புறம் யாருக்காவது ஷேர் பண்ணணுன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்ப இம்பார்ட்டண்ட் வீடியோ தான். மார்க்கர்ஸ் இது வரைக்கும் வாங்கலை, ஆல்கஹால் மார்க்கர்ஸ்லாம் ட்ரை பண்ணி பார்க்குறவங்க கண்டிப்பாக அதெல்லாம் ட்ரையே பண்ணாதீங்க. நான் நிறையா வாங்கியிருக்கேன், அதோடைய ரிவ்யூஸும் இதுக்கப்புறம் வரும். பட் வந்து இருக்கிற மார்க்கர்ஸ்லேயே இது ரொம்ப ஒர்த்தியான ஒரு மார்க்கர்ஸ் தான், அக்ரிலிக் மார்க்கர்ஸ். ஏன்னா ஆல்கஹால் மார்க்கர்ஸில் இருக்கிற எந்த பிரச்சனையுமே இதில் கிடையாது. ரொம்ப பெரிய சைஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து ட்ரை ஆகிடும் இங்க்கு, அந்த மாதிரிலாமும் இல்லை. நல்ல அந்த இங்க் ஃப்ளோலாம் சூப்பராகவே இருக்குது. அப்புறம் வந்து நம்ம ரொம்ப வந்து அதை இது பண்ணிட்டோம், கலர் பண்ணிட்டோம் அப்படின்னாலே வந்து பேப்பர் வந்து உறிஞ்சு வந்துடும். அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, பேப்பர் உருண்டு திரண்டு வந்துடும். அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. சூப்பராக வந்து கலர்லாம் வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகுது. அது ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ் இதில். நெக்ஸ்ட்டு வந்து கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா.